அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஆல். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்த அவுல 1 கப் அளவு உள்ளே சேர்த்துருங்க. இது கூட 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்துக்கோங்க. அதையும் உள்ளே சேர்த்துருங்க. இது கூட 1 கப் தயிர் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை மூடி ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. இப்போ அரை மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அவுல் எல்லாமே நல்லா ஊறி வந்துருச்சு. இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது கூட 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருங்க. இதை நல்லா ஸ்மூத்தான பேட்டராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்த பேட்டரை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இது கூடவே ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, தேவையான அளவு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 மினிட்ஸ் இதை அப்படியே வச்சுருங்க. 10 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம மாவு நல்லா ரெடியாகி வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த மாவு எடுத்து இந்த மாதிரி தோசை ஊற்றிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி கல் தோசையாகவும் ஊற்றலாம், இல்லை நீங்கள் முறுமுறுன்னு கூட சுட்டுக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ இதை மூடி ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் 5 மினிட்ஸ் கழித்து தோசை நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை திருப்பி விட்டுடலாம். திருப்பி போட்டு இதை ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இந்த மாதிரி கிறிஸ்பியாகவும் நீங்கள் சுட்டு கொடுக்கலாம். பாருங்கள், இது நல்லா 1 சைடு வெந்ததுக்கப்புறம் இதை திருப்பி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு இப்போ இதை மூடி ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. பாருங்கள், நம்மளோட சூப்பரான ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் டயட்டில் இருக்கவங்க இதை நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.